நீங்க கோவப்பட்டதுல நியாயம் இருக்கு. அக்கா வா. அக்கா பண்ணது தப்புதான். ஆனா அவ வேணும்னே அப்படி பண்ணல அத்தை. ஏதோ எனக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சு அப்படி பண்ணிட்டா. அதுக்குன்னு இப்படி ஒரு பொய்ய சொல்லணுமா? இவ பண்ண காரியத்தால வருணுக்கு ஏதாவது ஆயிருந்தா? எனக்கு புரியுது அத்தை, இப்படி எல்லாம் நடக்கும்னு அக்கா நினைக்கல. அவ எனக்கு நல்லது பண்ண போய் இப்படி தப்பாயிடுச்சு. அக்கா சின்ன வயசுல இருந்து என்னை தூக்கி வளர்த்திருக்கா. அவளுக்கும் நான் நல்லா இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல, அதனாலதான் அத்தை இப்படி பண்ணிட்டா. தயவு செஞ்சு அக்காவை மன்னிச்சிடுங்க. ஆமா அத்தை, வருணும் வெண்ணிலாவும் சந்தோஷமா வாழணும். அதுக்கு வருண் சாராவை மறக்கணும் தான் இப்படி பண்ணிட்டேன். அது இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆகும் நான் எதிர்பார்க்கல. நீங்க தானே அத்தை சொன்னீங்க, இந்த குடும்பத்துல யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை எல்லாரும் சேர்ந்துதான் சரி பண்ணணும்னு. அதனாலதான் வெண்ணிலாக்காக இத பண்ண. அது தப்பாயிடுச்சு, என்ன மன்னிச்சிடுங்க. சத்தியமா இனிமே உங்களுக்கு தெரியாம எதுவுமே நான் பண்ண மாட்டேன் அத்தை, ப்ராமிஸ். அத்தை, அக்கா தான் இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காதுன்னு சொல்றான்ல, அவளை மன்னிச்சிடுங்க அத்தை. சரி போ. ஆனா இனிமே இது மாதிரி நடக்காம பாத்துக்கோ. கண்டிப்பா அத்தை, இனிமே உங்களுக்கு தெரியாம ஒரு சின்ன விஷயம் கூட பண்ண மாட்டேன். அத்தை, இப்பவாது கொஞ்சம் சிரிக்கலாமே. அப்பாடா, அத்தை சிரிச்சிட்டாங்க. அக்கா, அத்தை ஒண்ணு மன்னிச்சிட்டாங்க. வா போலாம். வரேன்.